தொடர்ந்து கற்பம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம யூனிட் 1ல் அயானிக் ரேடியஸ் தான் பார்க்க போகிறோம். அயானிக் ரேடியஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் கிளவுட் வரை இருக்கிற தூரத்தை தான் நம்ம அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா RC + RRA-. C+ன்றது கேட்டயானியம், A- அனியானியம் குறிக்குது. இதில் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அல்லது பிகோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியஸில் என்ன இருந்ததோ அதே தான் அயானிக் ரேடியஸ்லையும். இந்த கால்குலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிங் மெத்தட் பயன்படுத்துவோம். இதில் RC + RA- இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய கூடுதல் தான். இப்போ R+/R- இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Z∗ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். Z∗ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதுதான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இசட்ன்றது பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர், நமக்கு அட்டாமிக் நம்பர். அடுத்தது சிக்மான்றது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். சிக்மான்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ KCl, இஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த KCLக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.6 ஆம்ஸ்ட்ராங் K+ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அயானிக் காம்பவுண்ட் எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது குரூப் மற்றும் 2வது குரூப் வந்து 16 மற்றும் 17 குரூப்போடு சேர்ந்து தான் வந்து நமக்கு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேட்டர்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்லேட்டர்ஸ் ரூல் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்லேட்டர்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதாவது SO அல்லது PO அல்லது DO எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய Sனா Sக்கு அடுத்து இருக்கிறது நமக்கு வந்து 0 தான். அதுவே வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது SPயில் இருக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம Nன்னு வச்சுப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூஸ் 0.35. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது SP அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம Nன்னு எடுத்துப்போம். அதுக்கு வேல்யூஸ் வந்து தான் 0.35. அதே வந்து SPக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம N-1ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.85. அதுக்கு முன்னாடி எதுலாம் இருக்குதோ N-2 N-3ன்னு எது இருந்தாலும் அதுக்கான வேல்யூஸ் வந்து 1 தான். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ Dயில் இருந்துச்சுன்னா, D அண்ட் Fல இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Nன்னு வச்சுப்போம். ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் N-1 இருக்கலாம், N-2 இருக்கலாம், N-3 இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் 1 தான். நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். SP இருந்துச்சுன்னா நம்ம எந்த Sக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா N தான். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம N-1ன்னு எடுத்துப்போம். அதுக்கு N-1க்கு வந்து பார்த்திங்கன்னா 0.85, அதாவது SPக்கு மட்டும். அதுவே D இருந்துச்சுன்னா அந்த Nக்கு மட்டும்தான் நமக்கு 0.35. மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 தான் வேல்யூ. இங்கே தான் அதை தான் கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் இருந்ததுன்னா நமக்கு 0, அதாவது சேம் குரூப்பாக இருந்துச்சுன்னா 0.35. அதே வந்து SPயாக இருந்து N-1க்கு 0.85, N-2 N-3 இருந்ததுன்னா 1. அடுத்து வந்து ரேஞ்ச் 4 D அண்ட் Fக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 தான் வேல்யூஸ். அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம KCl கண்டுபிடிக்க போகிறோம். KCl கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K+ அண்டு Cl- இருக்குது. அப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா Cl கண்டுபிடிக்கிறோம். Cl வந்து பார்த்திங்கன்னா Cl- இருக்குது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து Clன்றது 17 எலக்ட்ரான், Cl-ன்றதால நமக்கு K+ Cl-, இதுதான். Cl-க்கு வந்து 17 தான். இங்கே ஒரு மைனஸ் கூடுதலாக இருக்கிறதால அப்போ 18 எலக்ட்ரான். அதுக்கு தான் நம்ம எலக்ட்ரான் அப்போ எழுதணும். 1s2 2s2 2p6 3s2 3p6 ஆஃப் பிரின்சிபல் படி. அது ஸ்லேட்டரில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 1s அது ஒரு குரூப்பாக எழுதிக்கணும், 2s 2p6 அது ஒரு குரூப்பாக எழுதிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3s2 3p5 அது ஒரு குரூப்பாக எழுதிக்கணும். நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோரினுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கடைசியாக எது இருக்கோ அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3s2 3p6. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3s2 3p5ல் கண்டுபிடிக்க போகிறோம். 3p6 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதில் ஒரு எலக்ட்ரான் போயிடும், மீதி 7 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அதுக்கு 0.35 போட்டுக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 8 இருக்குது மீதி. இது வந்து பார்த்திங்கன்னா N-1. அப்போ N-1க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கு 0.85. மீதிக்கு பாருங்கள், இங்கே 2 இருக்குது. அந்த 2க்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்குது எல்லாத்துக்குமே 1 தான். அப்போ அந்த 1 போட்டிருக்கோம். அப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2.45 + 6.80 + 2. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11.25ன்னு வந்துடும். இப்போ Z* கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா Z* = Z - சிக்மா. இப்போ Z வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 17. சிக்மா கண்டுபிடிச்சிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா 11.25 கழிச்சோம் அப்படின்னா 5.75. இப்போ Z* கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது Cl- கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு K+ கண்டுபிடிக்கணும். அப்போ K+க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
இந்த வேல்யூ மாறாது, நமக்கு சிக்மா வேல்யூ மாறாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசட் ஸ்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கே ப்ளஸ்க்கு வந்து 19 மைனஸ் 11.25 போட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7.75 கிடச்சிரும். அடுத்ததாக பாருங்கள், இப்போ நம்ம ஆர் ப்ளஸ் பை ஆர் மைனஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்டார் மைனஸ் பை இசட் ஸ்டார் ப்ளஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சது இதில் அப்ளை பண்ணுங்கள். ஆர் ப்ளஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் பை ஆர் மைனஸ் இசட் ஸ்டார் மைனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5.75, இசட் ஸ்டார் ப்ளஸுக்கு பார்த்திங்கன்னா 7.75 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 விட கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா மேலே பாருங்கள் 5.75 இருக்குது, கீழே 7.75 இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 0.75 தான் கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ப்ளஸ் பை ஆர் மைனஸ், இந்த ஆர் ப்ளஸ் இங்கே வச்சுட்டு மைனஸ் இந்த பக்கம் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 0.75 இன்ட்டு ஆர் மைனஸ்ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆர் ப்ளஸுக்கு இந்த வேல்யூவை போயிட்டு இதில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஆர் ப்ளஸுக்கு இந்த வேல்யூ இங்கே பண்ணிங்கன்னா 0.75 பக்கத்தில் ஆர் மைனஸ்னு கிடைக்கும். இங்கே ஒரு ஆர் மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆர் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1ஐயும் இந்த 0.75 கூட்டினோம்னா 1.75 ஆர் மைனஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க 4.6 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. அதனால் 4.6ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆர் மைனஸ் இங்கே வச்சுட்டு 4.6 பை 1.75 இது நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா 2.5ன்றது கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வகுக்குங்க, துல்லியமாக வகுத்தீங்கன்னா நேரம் எடுத்துக்கும். அடுத்ததாக பாருங்கள், ஆர் மைனஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் ப்ளஸ்ஸை வச்சுட்டு ஆர் மைனஸ் வேல்யூ இங்கே போடுறீங்க. டோட்டல் வேல்யூ 4.6. இதை நீங்கள் இங்கே போய்ட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான வேல்யூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள், ஆர் ப்ளஸோட வேல்யூ 2.1. ஆர் மைனஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் ப்ளஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் பாலிங் மெத்தடை பயன்படுத்தி நமக்கு கொடுத்துருக்க அயனிக் காம்பவுண்டோடைய ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அடுத்ததாக பாருங்கள், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ஜிங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஜிங்க்குக்கான எலக்ட்ரான் அமைப்பு இங்கே எழுதிட்டோம். 1s2 2s2. ஜிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 30. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10. இதுதான் நமக்கான ஆஃபா பிரின்சிபல் படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s தனியாகவும் 2s 2p6 தனியாகவும் 3s2 3p6 அண்ட் 3d10 இது எல்லாமே ஒரு குரூப் தான். இதெல்லாம் பிரிச்சுக்கலாம். அடுத்து 4s2 தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல 4s2 கண்டுபிடிக்க போகிறோம். 4s2 அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். 1 வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ 1 தான் இருக்கும் 4sல. அப்போ 1 × 0.35. இங்கே பாருங்கள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3s2 3p6 3d10. இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எஸ்ன்றதால அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு 0.85 போட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்தது பாருங்கள் 10 இருக்குது. அப்போ 10 × 1. இப்போ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.35, இதை பண்ணிங்க அப்படின்னா 15.30. இங்கே பார்த்தீங்கன்னா 10. அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 25.65 கிடைக்கும். இப்போ இசட் ஸ்டார் கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூ 30. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 25.65. அப்போ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4.35. இப்போ நம்ம 4s2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக பாருங்கள் 3d10 கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நம்ம 3d10 போது 3d10ல் 9க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 9 × 0.35. அப்போ 9 நம்ம டிஎஃப்க்கு கண்டுபிடிச்சாவே எண்ணுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம 1 தான் வேல்யூ. அதனால் நம்ம மீதி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 போட்டுட்டோம். அப்போ 3.15 × 18 கூட்டணும் அப்படின்னா 21.15. அப்போ நமக்கு இசட் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 8.385 கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள் 3s2 3p6ன்னு இருக்குது. இதில் இங்கே பாருங்கள் 3s2 3p6 அதில் 8 இருக்குது. 8ல் நம்ம 1 போயிடுச்சுன்னா 7 தான். 7 × 0.35. அடுத்ததாக பாருங்கள், இங்கே 8 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 8 2s2 2p6க்கு 8 இருக்குது. அப்போ 8 × 0.85. இங்கே பாருங்கள் மீதி 2 இருக்குது. 2 × 1. அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2.45 + 6.8 + 2. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4.25 கிடைக்குது. அப்போ 30லேருந்து 4.25 கழிச்சிட்டோம் அப்படின்னா 25.75. இது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், அதாவது ஒவ்வொரு அந்த உட்கருவை எவ்வளோ மறைக்குது அப்படின்றது தான் இந்த வேல்யூஸ். அடுத்தா பாருங்கள் 2s2 2p6 கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மொத்தம் 8 இருக்குது. அப்போ 7க்கு தான் நம்ம போட போகிறோம். 7 × 0.35. மீதி 2 இருக்குது. 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 × 0.85. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2.45. இதை பண்ணிங்க அப்படின்னா 1.8. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 4.25 கிடைக்குது. அப்போ நமக்கு இசட் ஸ்டார் வேல்யூ பார்த்திங்கன்னா 25.75. அதாவது பாருங்கள் 3s2 3p6க்கும் 2s2 2p6க்கும் ஒரே வேல்யூஸ் தான் கிடைக்குது. 1s2க்கு பாருங்கள், 1s2க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ அந்த 1sல வந்தால் மட்டும் 0.35 வராது, 0.30 வரும். இது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை பார்த்துக்குங்க. அப்போ நமக்கு இசட் ஸ்டார் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 29.70. இதுதான் அந்த வேல்யூ. அடுத்த பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க. 1s2 2s2 2p6
3:3p6 கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம குரூப்பாக பிரிச்சுக்கணும். 1s தனியாகவும் 2s2 2p6 தனியாகவும் 3s2 3p3 தனியாகவும் பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் 3s2 3p3 அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அப்போ நமக்கு 4 தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 × 0.35 மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 8ல் 8 × 0.85 மீதி வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அந்த 2 × 1 இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1.40 6.80 + 2 நமக்கு ஆட் பண்ணிங்கன்னா 10.20ன்னு வந்துருக்கு. இதை நீங்கள் இசட் ஸ்டார் கண்டுபிடிக்க போகிறீங்க. 15 இசட் பாஸ்பரஸுக்கு கழிச்சிங்க அப்படின்னா 4.80ன்னு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் 2s2 2p3 கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அதில் 7 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 7 × 0.35 மீதி பார்த்தீங்கன்னா 2 × 0.85 இப்போ நீங்கள் டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 4.15 இசட் ஸ்டார் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10.85 1s2 கண்டுபிடிக்கும் போது 1sக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 0.30 அப்போ நீங்கள் 0.30 கழிச்சிங்க அப்படின்னா 14.70 இப்படி தான் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளக்குறேன். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டிலாம் அடுத்தடுத்த வீடியோவை பார்ப்போம். நன்றி.